திருப்பத்தூர் மாவட்ட பத்திரப்பதிவாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. திருப்பத்தூர் மாவட்ட பதிவாளர் ராஜா செந்தூரபாண்டியனின் மதுரவாயலில் உள்ள அவரது சொந்த வீட்டிலும், திருப்பத்தூரில் தற்போது அவர் வசித்து வரும் வீட்டிலும் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பரபரத்து கொண்டிருக்கிறது. பேப்பரில் மைப்பட வேண்டுமானால் தன்னுடைய கையில் பணம் விழ வேண்டும் என நினைப்பவராம் இந்த ராஜா செந்தூரபாண்டியன். இதற்கு முன் செங்கல்பட்டு மாவட்ட பதிவாளராக இருந்தபோது அரசுக்கு 1,34 லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக இவர் மீது புகார் எழுந்ததையடுத்து தற்போது இவரது வீட்டில் சோதனை நடத்தி வருகிறார்களா? ஆனால் சோதனையில் எதுவுமே பெரிய அளவில் சிக்கவில்லை என்கிறார்கள். விசாரித்ததில் சோதனை வருவதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் பத்திரமாக பதுக்கி விட்டார் என்கிறார்கள். அப்படியே தகவல் தெரிவிக்காமல் இருந்திருந்தாலும் சிக்கியிருக்க மாட்டார் இந்த செந்தூரபாண்டியன். ஏனென்றால் வரவு செலவுகளை நடத்துவதற்கென்றே தனி இடம் வைத்திருக்கிறார். வசூலுக்கென்றே தனது உறவினரான ராமமூர்த்தியை நியமித்திருக்கிறார். பிறகு எப்படி சிக்குவார் என்கிறார்கள். ஏற்கனவே வேளச்சேரியில் இவர் பதவியில் இருந்தபோது முறைகேடாக ஓரிடத்தை பதிவு செய்ய முயல அது அரசுக்கு தெரிய வந்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. சைதாப்பேட்டையில் வேலை செய்தபோது இதே வேலையை செய்திருக்கிறார். தில்லாலங்கடிக்கு பெயர் போன இவர் தன் மீது குற்றமே இல்லை என காட்டிக்கொள்வதற்காக அவ்வப்போது அரசுக்கு எதிராக போராட்டங்களை நடத்துவார் என்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில் இருப்பவர்கள். வசூலில் ராஜாவான ராஜா செந்தூரபாண்டியன் அதை அரசுக்கு தெரியாமல் பதுக்குவதிலும் கில்லாடி என்பதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு யார் சொல்லி புரிய வைப்பார்களோ என கிசுகிசுக்கிறார்கள் பத்திரப்பதிவுத்துறை வட்டாரத்தில்.